நண்பர்களே, நம்ம இன்றைக்கி 2 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று புயல் தான். இப்போ வங்கக்கடலில் உருவாகிருக்கு புயல். அதற்கு பேர் என்ன பேர்னா சென்யார். ஓகேங்களா? இதுக்கு பேர் வச்சது யாருன்னா UAE, ஐக்கிய அரபு அமீரகம் தான் நண்பர்களே. ஓகேங்களா? அரபு மொழியில் சிங்கம் என்பது அதனுடைய பேராகும் நண்பர்களே. இப்போ 2000லேருந்து புயலுக்கு பெயர் வைக்கும் முறை பழக்கம் வந்துச்சு நண்பர்களே. மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்குன்னா 13 நாடுகள் இருக்குது. 13 பேர்கள் வழங்கியிருக்க நண்பர்களே. மொத்தம் எத்தனை பேர் இருக்குன்னா 169 பேர் இருக்குது நண்பர்களே. அதில் ஒவ்வொரு பேராக வச்சுட்டு இருக்காங்க. இப்போ சென்யார் புயல் இருக்கு இல்லைங்களா, அது எங்கன்னா சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் இடையே கரையை கடக்கும்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. இப்போ தமிழ்நாட்டில் 2025 வந்த புயல்னால் எதுனா சென்யார். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோன்னா 53வது தலைமை நீதிபதி யாருன்னு தான் பார்க்க போகிறோம். 52வது தலைமை நீதிபதி யாருன்னா கவாய். இப்போ அவர் ரிட்டையர் ஆனோடனே இப்போ 53வது தலைமை நீதிபதியாக யார் நியமனம் பண்ணியிருக்காங்க? சூரியகாந்த் தான் நண்பர்களே. பாருங்கள், இவர் 52வது தலைமை நீதிபதி நண்பர்களே. 52வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நண்பர்களே. இப்போ இவர் சூரியகாந்த் 2018 எங்கே வேலை பார்த்தாருன்னா இமாச்சல் பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த நண்பர்களே. இப்போ கவாய் ரிட்டையர், அதனால் சூரியகாந்த் 53வது தலைமை நீதிபதியாக நியமனம் பண்ணியிருக்காங்க. இவர் சூரியகாந்த் அவங்க முக்கிய தீர்ப்புகள் நிறையா வழங்கியிருக்காங்க நண்பர்களே. அதாவது ஆர்டிக்கல் 370 ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து தருவாங்க இல்லையா, அது நீக்கிறதுல முக்கிய அதில் பங்கு பெற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழக அந்தஸ்து மறுசீரமைப்பிலையும் அதில் பங்கேற்றிருப்பாங்க. ஒரே பதவி ஒரு ஓய்வு திட்டம் அதுலேயும் பங்கு பெற்றிருப்பாங்க. பாருங்கள், பெகாசஸ் உளவு மென்பொருள் விளக்கம் அந்த கேஸ்லேயும் அவர் இன்வால்வ் ஆகியிருப்பார். தேச துரோக சட்டம் நிறுத்தி வைப்பு, அதுக்கப்புறம் பார் அசோசியேஷனில் பெண்களுக்கு 3/1 பங்கு இடஒதுக்கீடு, இது மாதிரி நிறைய கேஸில் அவர் தலையிட்டு அது தீர்ப்பு வழங்கியிருப்பார் நண்பர்களே. இப்போ நம்ம முக்கியமான ஆர்டிக்கல் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆர்டிக்கல் 124 உச்ச நீதிமன்ற அமைப்பு. ஆர்டிக்கல் 124(2) பதவி பிரமாணம் தலைமை நீதிபதிக்கு. அதிலே ஆர்டிக்கல் 124(4) பதவி நீக்கம் தலைமை நீதிபதி. ஆர்டிக்கல் 125 தலைமை நீதிபதியின் சம்பளம். ஆர்டிக்கல் 126 அப்படின்னா தற்காலிக தலைமை நீதிபதி. நண்பர்களே, தலைமை நீதிபதி இல்லாதப்போ நம்மளுக்கு தற்கால நீதிபதி வருவாங்க. அவங்க எந்த ஆர்டிக்கல்னால் ஆர்டிக்கல் 126 தான் தற்கால தலைமை நீதிபதி அமருவாங்க நண்பர்களே. இங்கே ஆர்டிக்கல் தலைமை நீதிபதினாவே இந்த ஒரு 5 ஆர்டிக்கல் நண்பர்களே பார்த்துக்கோங்க. மிக முக்கியமானது 124, 124(2), 124(4), 125, 126 நண்பர்களே. இப்போ நம்ம 2 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் நண்பர்களே. இந்த இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.